Hello friends, welcome to Stay Gorgeous. This is Sridevi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து என்னோட Samsung Galaxy M31 ஓட unboxing வீடியோ. வீடியோ ஏன் இவ்வளவு நாள் அப்லோட் பண்ணல அப்படினா என்னோட பழைய மொபைல் வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழ விழுந்துச்சு. ஃபுல்லா டிஸ்ப்ளே உடைஞ்சு டிஸ்ப்ளே வந்து ஃபுல்லாவே வர்க் ஆகல. இதுக்கு முன்னாடி கூட Samsung தான் வெச்சிருந்தேன். 6 இயர்ஸா வெச்சிருந்தேன். Samsung Galaxy E5. அதனால சாம்சங் ரொம்ப பிடிச்சனால மறுபடியும் சாம்சங்லயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மொபைலோட ரிவ்யூஸ் வந்து ஃபுல்லாக அமேசானில் பார்த்து தான் செலக்ட் பண்ணது. இந்த மொபைலை வாங்கலாம்னு செலக்ட் பண்ணோம். M30 தான் ஐடியா பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் M31 வந்து அதை விட கொஞ்சம் கேமரா குவாலிட்டியெலாம் இன்னும் நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால இது வாங்கியிருக்கோம். கேமரா குவாலிட்டி வந்து 64 மெகா பிக்சல் ரேர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சல். ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வ்ளாகிங்க்கெலாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால ரீசனபிள் ப்ரைஸில் கூட இருக்குது அப்படிங்கிறனால இது எடுத்திருக்கோம். இப்போ முதல்ல நம்ம ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதான் நம்ம ஃபோனோட ஃபஸ்ட் லுக். பார்க்குறதுக்கே நல்லா கிளாஸியாக நீட்டாக இருக்குது. ஸ்பேஸ் பிளாக் வாங்கியிருக்கேன் நான். இதில் வந்து ஸ்பேஸ் பிளாக் அண்ட் ப்ளூ கலர் 2 கலர் இருக்குது. பிளாக் வந்து ப்ரிஃபர் பண்ணனால பிளாக்கே சூஸ் பண்ணியாச்சு. முதல்ல ஃபோனோட எக்ஸ்ட்ரா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அதோட USB கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து அடாப்டிங் ஃபாஸ்ட் சார்ஜர் வித் 15 வாட் அவுட்புட் இருக்குது. USB கேபிள் வந்து C டைப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிம் கார்டு மெமரி கார்டு போடுற ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா குயிக் ஸ்டார்ட் கைட், வாரண்டி கார்டு, அப்புறம் ரீஜனல் லாக் கைட் கொடுத்துருக்காங்க. முதல்ல வாரண்டி கார்டில் மொபைலோட வாரண்டி பீரியட் கொடுத்துருக்காங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. குயிக் ஸ்டார்ட் கைடில் மொபைலில் எப்படி சிம் கார்டு இன்சர்ட் பண்ணி டேர்ன் ஆன் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அண்ட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் ரீஜனல் லாக் புக்கில் இந்த மொபைலை எந்த கண்ட்ரிக்குள்ளே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மொபைலை பவர் ஆன் பண்ணிடலாம். சைடில் பவர் பட்டன் அண்ட் அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. மொபைலோட OS பார்த்திங்கன்னா Android 10 One UI 2.0 கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து சூப்பர் AMOLED வித் இன்ஃபினிட்டி யூ கட். சைஸ் வந்து 6.4 inches கொடுத்துருக்காங்க. மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64 GB அண்ட் 128 GB கொடுத்துருக்காங்க. நாம வாங்கியிருக்கிறது வந்து 128 GB. ரெண்டுக்குமே வந்து 6 GB RAM கொடுத்துருக்காங்க. மைக்ரோ SD வித் டெடிகேட்டட் ஸ்லாட் இருக்குது. முதல்ல மொபைலை டர்ன் ஆன் பண்ண உடனே லாங்குவேஜ் இன்புட் கேட்குது. நாம் வந்து இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். கேமராவில் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் ரேர் கேமரா அண்ட் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வந்து Ultrawide, 5 மெகா பிக்சல் டெப்த் கேமரா, 5 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் 4K ரெக்கார்டிங் பண்ணலாம். பேட்ரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 6000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து 6 GB RAM ப்ளஸ் 64 GB 16,499. அதே மாதிரி 6 GB RAM வித் 128 GB வந்து 17,499 கொடுத்துருக்காங்க. நான் வாங்கும்போது இந்த ப்ரைஸ் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
வீடியோவோட எண்ணில் சாம்சங் M31லேருந்து எடுத்த ஃபோட்டோ வீடியோ அப்புறம் அதில் இருக்கிற மோட்ஸ் வந்து நிறைய சூப்பர் ஸ்லோ மோஷன், நைட் மோட், ஃபுட் மோட் அந்த மாதிரி நிறைய மோட்லேருந்து எடுத்த வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்து டன் கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் டர்ன் ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். Thanks for watching my video.